செஞ்சுட்டு இருக்கீங்க? ஸ்மெல் ஹால் வரைக்கும் தூக்குது. அப்படியா? ஸ்மெல் பயங்கரமா இருக்கா? இன்னைக்கு நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் சமையல் தான் பாத்துக்கோ. எப்பயுமே வந்து நமக்காண்டி தானே சமைப்போம். இன்னைக்கு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காண்டி சமைக்கிறேன். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி சமைக்கிறப்போ அந்த ஃபீலே வேற லெவலுங்க. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் என் வீட்டுக்கு வரா. அதனால அவளுக்கு பிடிச்ச வந்து நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து மறக்காம பாருங்க. அதே மாதிரி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை விட என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட ரொம்ப வந்து க்ளோஸா இருந்தாங்க. அவங்க வந்து நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். எனக்கு எங்க அம்மா அப்பா பார்க்க வர முடியாத ஒரு சுச்சுவேஷனு. ஆனா எனக்கு 3 வருஷமும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டா அவங்களோட அம்மா அப்பாவுமே ஹாஸ்டலுக்கு அவங்க பசங்களை பார்க்க வரப்போ எனக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு வந்து பேரண்ட்ஸ் வரல, நான் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன கூட்டிட்டு போய் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ்வளவு சாப்பிடுவாளுங்க. எனக்கு இதை விடங்க கால் உடைஞ்சிருக்கப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹாஸ்டல் என்ன பாத்துக்கிட்டாங்க. நான் வீட்டுக்கு கூட சொல்லவே இல்லை. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் இல்ல. ஆனா அவங்க இப்போதைக்கு என்ன பாத்துக்கவே முடியல. ஏன்னா நான் இருக்கிறது இங்க தேனி, அவங்க திருநெல்வேலி. அவங்க மீட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப நான் அவங்களை மிஸ் பண்றேங்க. இன்னைக்கு வரப்போறது வந்து என் கூட ஒர்க் பண்ணவங்க. என்னோட ஃப்ரெண்டுன்றத விட என்னோட சிஸ்டர்னே சொல்லலாம், என் தங்கச்சியோட. ஸோ வந்து என்னை பார்க்க வரா. அவளுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி கண்டிப்பா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கண்டிப்பா நான் வந்து மீட் பண்ணுவேன். அவங்க வீட்டுக்கு போக இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு என் கையால சமைச்சு கொடுக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதே போல உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்க மிஸ் பண்றீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட ஃபுல் வீடியோ லாங் வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மம்மி என்னம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க? ஸ்மெல் ஹால் வரைக்கும் தூக்குது. அப்படியா? ஸ்மெல் பயங்கரமா இருக்கா? இன்னைக்கு நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் சமையல் தான் பாத்துக்கோ. எப்பயுமே வந்து நமக்காண்டி தானே சமைப்போம். இன்னைக்கு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காண்டி சமைக்கிறேன். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ்க்காண்டி சமைக்கிறப்போ அந்த ஃபீலே வேற லெவலுங்க. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் என் வீட்டுக்கு வரா. அதனால அவளுக்கு பிடிச்ச வந்து நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோ வந்து மறக்காம பாருங்க. அதே மாதிரி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை விட என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட ரொம்ப வந்து க்ளோஸா இருந்தாங்க. அவங்க வந்து நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். எனக்கு எங்க அம்மா அப்பா பார்க்க வர முடியாத ஒரு சுச்சுவேஷனு. ஆனா எனக்கு 3 வருஷமும் அவ்வளோ ஒரு சப்போர்ட்டா அவங்களோட அம்மா அப்பாவுமே ஹாஸ்டலுக்கு அவங்க பசங்களை பார்க்க வரப்போ எனக்கும் சேர்த்து சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு வந்து பேரண்ட்ஸ் வரல, நான் ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன கூட்டிட்டு போய் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ்வளவு சாப்பிடுவாளுங்க. எனக்கு இதை விடங்க கால் உடைஞ்சிருக்கப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹாஸ்டல் என்ன பாத்துக்கிட்டாங்க.